கடந்த ஒரு 10, 15 இயர்ஸாவே இந்த சூப்பர் ஹீரோ படங்கள் எல்லாமே பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அது ஒண்ணும் அவ்வளவா கை குடுக்கல. ஸோ அதுக்கு ரீசன் நான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வரேனே. ஸோ மேன் ஆஃப் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ரைட்டிங் வேற லெவலுக்கு இருக்கும். யூசுவலாவே சூப்பர்மேன் படங்கள்ல என்ன ஆகும்னா, சூப்பர்மேன் இந்த உலகத்துக்குள்ள வந்திருப்பாரு. அவர் மிகப்பெரிய சூப்பர் ஹியூமனா இருக்கிற காரணத்தினால வர வில்லன்ஸ ஈஸியாவே அடிச்சு நாக் டவுன் பண்ணிருவாரு. பட் மேன் ஆஃப் ஸ்டீல்ல ரைட்டிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அவர் வருவாரு. இந்த உலகத்துல இருக்கிறவங்கள முதல்ல புரிஞ்சுக்குவாரு. எடுத்ததுமே தன்னோட பிளானட் எங்க இருக்கு? தான் எங்கிருந்து வந்தேன்? அப்படிங்கிறத வந்து தேடி போகாம, இந்த உலகத்துக்கு தான் எப்படி ஃபிட் ஆயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவர் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் இந்த உலகத்துக்குள்ள ஃபிட் ஆனதுக்கப்புறம், இந்த மக்கள புரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுப்பாரு. தானுமே வந்து ஒரு த்ரெட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுப்பாரு. இப்படி தான் ஸ்டோரி சீரா சூப்பர்மேன் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஜாக் ஸ்னைடர் ஃபயர் பண்ணிட்டாங்க. எடுத்ததுமே சூப்பர் ஹீரோஸ்லாம் மாஸான எலமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் வில்லன்ஸ் ஈஸியா நாக் டவுன் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி போகாம, இந்த மாரி இன்டென்ஸான ரைட்டிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இன்னுமே கூட சூப்பர் ஹீரோஸ் படங்கள் எல்லாமே நல்லாவே வந்து மூவ் ஆகும்.